வெல்கம் டு கார்கி கிச்சன். டொமேட்டோ பிக்கிள் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் 1/2 kg கிட்ட தக்காளி வாங்கி ஒன்று கல் உப்பு, இல்லைன்னா வினிகர், இல்லைன்னா புளித்தண்ணி, இது 3ல் ஏதாவது ஒன்றில் மஞ்சள் தூள், அதாவது நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூளாக இருக்கணும், அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை இப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. எப்போவுமே தக்காளி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த இதை வந்து இப்படி எடுத்துருங்க. கண்டிப்பாக இதை எடுத்துட்டு சமைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப சின்னதாலாம் நான் கட் பண்ணலை. ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நடு கீறி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம கடாயில் தக்காளி போட்டுக்கலாம். இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் நடு கீறினதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு. எப்போவுமே பிக்கிள்லாம் பண்ணும்போது கல் உப்பே சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகாய் நிறைய விதத்தில் செய்யலாம். ஒரு வருஷம் கூட கேடு வராமல் நம்ம சூஷிக்கிற மாதிரி உள்ளதும் செய்யலாம். இது வந்து நம்ம அப்பப்போ செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 1 மந்த்துக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. அந்த மாதிரி டைப்பு தான் நான் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறேன். இது இப்போ நல்லா வேகட்டும். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். தக்காளி தானாகவே தண்ணி விட்டுக்கும். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஒரு 3/4 பதம் தக்காளி வெந்துருச்சு. இன்னும் வேகணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இது இப்போ மறுபடி 10 நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வேணாலும் நம்ம இப்போ மொத்தமாக எனக்கு 20 நிமிஷம் ஆயிருக்கு. குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் கொடுத்துட்டு வேணாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈஸியாக டக்குன்னு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இது இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு. அதோட கூட ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை அளவு புளியை வந்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நான் இதை இப்போ அரைச்சி வச்சுட்டேன். நம்ம ஊறுகாய் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ எண்ணெய் ஒன்று ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இது 2 சிகப்பு மிளகாய் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம்.
கடுகு வெடிச்சோன்னே நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெந்தயம், இப்போ நம்ம ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த சிகப்பு மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் புளி பேஸ்ட்டும் உள்ள விழுது. தண்ணி ஒன்றும் சேர்த்து அலம்பி விட்டுறக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், இது மிளகாய் தூள். உங்களுக்கு இன்னும் கலர் நிறைய வேணும்னு தோணிச்சுன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவு உப்பு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சுட்டு நம்ம எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இது பார்த்திங்கன்னா இட்லி தயிர் சாதத்துக்கு மட்டுமே கிடையாது, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் கூட நம்ம ஏதாவது ஒரு சாம்பாரோ தேங்காய் சட்னியோ வச்சிட்டோம்னா நமக்கு அதோட இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு தக்காளி சாதம் செய்யும்போது கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த ஒரு பேஸ்ட்டும் போட்டுட்டு சாதம் பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வித்தியாசமே தெரியாது. ஆனால் இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. அது எப்படி தெரியும்னா, நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்துடும். இது நம்மளோட கடுகும் வெந்தயமும் தனித்தனியாக வறுத்து நான் அரைச்சி எடுத்து வச்சது. அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆற இது கொதிச்சிட்டே தான் இருக்கும் மண் பாத்திரம் ஆனதுனால. இது கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் முழுக்க வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ 1/2 hour கரெக்டாக ஆயிருக்கு. இந்த எண்ணெய் எப்படி விட்டுருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம இந்த மாதிரி மண்பானையில் செஞ்சோன்னா உள்ள ஒரு குணம். இது இப்போ இன்னும் நல்லா ஆறணும். ஆறின ஒன்று தான் இந்த மாதிரி பாட்டிலில் எடுத்து வைக்கணும். அடியும் பிடிக்கலை, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.